இன்றைக்கு ஒரு லாக்அப் டெத் சிவகங்கையில் திருப்புவனம் பக்கத்தில் ஒரு லாக்அப் டெத். அது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா மிக 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 ஒரு சாமானியர் வாழ்க்கையில் இது நடந்த ஒரு துயரம். இந்த இரண்டு திராவிடல் அரசியலும் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் செய்கிறாங்க. ஸோ ஒரு லாக்அப் டெத் அப்படின்னா ஒரு சாத்தான் குளம் ஒரு பெஞ்ச் மார்க் ஆகுது அதிமுகவுக்குன்னா, திமுகவுக்கு சிவகங்கை ஒரு பெஞ்ச் மார்க்காக மாறுது. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க அந்த பெண்கள் பேசினது நீங்கள் கேட்டிருப்பீங்க. குடிக்க தண்ணி கேட்டதுக்கு அவனுக்கு வந்து அதில் வந்து மிளகா பொடியை போட்டு கலந்து குடிக்க வச்சு அவனை வந்து அதில் அடிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நீங்கள் அவங்க சொல்கிறத ஒன்று 2 நாளாக சாப்பாடு கொடுக்கணும் இந்த பையனுக்கு. இயற்கை உபாதைகள் போக விடலை, அவனை போக விடாமல் இந்த அளவுக்கு பண்ணணும். அந்த டெத்தில் அவனை அறியாமல் அது வெளியில் வந்திருக்கு. செயின் திருட்டுக்கு இவ்வளோ பெரிய விஷயமா? இத்தனைக்கும் ஒரு அறநிலைத்துறையில் அந்த பையன் காவல்துறையில் வேலை செஞ்சுட்டு என்னன்னு விசாரிச்சா அது கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்ணோட சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தவங்க தலைமைச் செயலகத்தில் ஒரு பெரிய செயல் அதிகாரியாக இருக்கார். ஸோ அவர் போட்ட ப்ரெஷரில் தான் இந்த அளவுக்கு பண்ணதாக சொல்கிறாங்க. கேவலமான அவலமான விஷயம் என்னென்னா, இந்த காவல்துறை முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில். அப்போது முதலமைச்சருக்கு இதனால் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம முதலமைச்சர் கீழே வராமே, நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குமேன்ற எந்த ஒரு கவலையும் இல்லாத ஒரு மெத்தனை போக்கான காவல்துறை தான். யாரும் நம்ம ஒன்றும் கேட்க முடியாது. 1 மாதம் நீங்கள் போட்டு கீழ்னு கிழிச்சிங்க, சிவகங்கை நீங்கள் ஸ்க்ரால் நியூஸாக போடுறீங்க. வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சி நிறுவனம் தாவேக்காவின் ஆதரவாளர் திரு காமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இன்றைக்கு ஒரு லாக்அப் டெத் சிவகங்கையில் திருப்புவனம் பக்கத்தில் ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு. அது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா மிக 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 ஒரு சாமானியர் வாழ்க்கையில் இது நடந்த ஒரு துயரம். சாத்தான்குளத்தில் நடந்த அந்த லாக்அப் டெத்துக்கும் இப்போ நடந்த லாக்அப் டெத்துக்கும் எந்த மாதிரியான இதை பார்க்குறீங்க? ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் வித்தியாசம். ஆ என்ற வார்த்தை மட்டும்தான். அது திமுக, இது திமுக, அது அதிமுக. நடுவில் அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் டிஃப்ரென்ஸே தவிர, இந்த 2 திராவிடல் அரசியலும் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் செய்கிறாங்க. ஸோ ஒரு லாக்அப் டெத் அப்படின்னா ஒரு சாத்தான் குளம் ஒரு பெஞ்ச் மார்க் ஆகுது அதிமுகவுக்குன்னா, திமுகவுக்கு சிவகங்கை ஒரு பெஞ்ச் மார்க்காக மாறுது. இதில் நிறையா விஷயங்கள் என்னென்னா, ஒரு ஒரு சட்டம் என்பது அனைவருக்கும் சமமானது, எல்லோருக்கும் வரணும். கிட்டத்தட்ட ஒரு மினிஸ்டரோட தம்பி வந்து 1.5 வருஷமாக கண்டுபிடிக்க முடியல. நியாயமா? 1.5 வருஷமா அவரை கண்டே பிடிக்க முடியல எங்கே இருக்கிறாருன்னு. அந்த அளவுக்கு இருக்கிறது. அவர் தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கிறார். தமிழ்நாடு விட்டு வெளியே போகல. அதை அவரை கண்டுபிடிக்க முடியாத ஒரு போலீஸு, அது எப்படி 24 மணி நேரத்தில் வந்து நாங்கள் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு தீவிர நடவடிக்கை எடுத்ததா சொல்கிறாங்க. ஒரு கண்மூடித்தனமாக, அதாவது ஒரு என்ன சொன்னால் ஒரு கண்கட்டி வித்தையாக கூட சொல்லாமல், ஒரு 6 பேர் கீழே இருக்கிற ஒரு போலீஸ்காரங்களை வந்து பேருக்கு ஒரு என்கவுண்டர் பண்ணால் ஒரு போலீஸ்காரனுக்கு அவங்களே கையில் சுட்டுப்பாங்களே, அந்த மாதிரி நாங்கள் நடவடிக்கை எடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 போலீஸ்காரர் காவல்துறை மேலே சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து சும்மா மூடி மறைக்கிற வேலையாக தான் நான் பார்க்குறேன். ஒருத்தர் இந்த அளவுக்கு கொடூரம் அந்த 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 சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க அந்த பெண்கள் பேசினதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. குடிக்க தண்ணி கேட்டதுக்கு அவனுக்கு வந்து அதில் வந்து மிளகா பொடியை போட்டு கலந்து குடிக்க வச்சு அவனை வந்து அதில் அடிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நீங்கள் அவங்க சொல்கிறத ஒன்று 2 நாளாக சாப்பாடு கொடுக்கல அந்த பையனுக்கு. இயற்கை உபாதைகள் போக விடலை, அவனை போக விடாமல் இந்த அளவுக்கு பண்ணும். அந்த டெத்தில் அவன் அறியாமல் அது வெளியில் வந்திருக்கு. இயற்கை உபாதைகள் அவனுக்கு வெளியில் வந்திருக்கு. எதனால் இவ்வளோ ப்ரெஷர்? ஒரு செயின் திருட்டுக்கு இவ்வளோ பெரிய விஷயமா? இத்தனைக்கும் ஒரு அறநிலைத்துறையில் அந்த பையன் காவல்துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்போ அவங்க இதில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இது என்னன்னு விசாரிச்சா அது கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்ணோட சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தவங்க தலைமைச் செயலகத்தில் ஒரு பெரிய செயல் அதிகாரியாக இருக்கார். ஸோ அவர் போட்ட ப்ரெஷரில் தான் இந்த அளவுக்கு பண்ணதாக சொல்கிறாங்க. அப்போ பதவியில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் செய்வீங்க சார். தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னு ப்ரூவ் ஆகலை. ஒரு வேலை இருந்தால் போலீஸ்காரனோட வேலை என்ன? ஒரு எஃப்ஐஆரை போடணும், மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் நிறுத்தணும், ரிமாண்ட் பண்ணணும். கேஸ் வரும்போது அதற்குள்ளே அவங்க தன்னை எவிடன்ஸ் எடுத்து வச்சுட்டு கேஸ் ஹியரிங் வரும்போது அதை காட்டணும். அதுக்கப்புறம் தான் போலீஸ் கஸ்டடி எடுப்பாங்க. போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் ஹியரிங் வரும்போது கோர்ட் வந்து என்ன கேட்கும்? 2 நாள் 3 நாள் காவல்துறை கஸ்டடியில் எடுத்து செய்யணும். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் போட்டு அனுப்புவாங்க. நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் அந்த பையனை ஃபுல்லாக ட்ராவலில் வச்சு அந்த கோயில் பின்னாடி இருக்கிற அந்த மாட்டு தவணத்தில் போட்டு அடித்து காலி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இது வந்து எப்படிப்பட்ட ஒரு இதில் என்ன ஒரு கேவலமான விஷயம்? மறுபடியும் சொல்கிறேன், என்ன ஒரு கேவலமான அவலமான விஷயம் என்னென்னா, இந்த காவல்துறை முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் இருக்கு.
அப்போ முதலமைச்சருக்கு இதனால் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம முதலமைச்சர் கீழே வரோமே, நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குமேன்ற எந்த ஒரு கவலையும் இல்லாத ஒரு மெத்தன போக்கான காவல்துறை தான். யாரும் நம்மள ஒண்ணும் கேட்க முடியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மிஞ்சி போனா என்ன தெரியுமா? உடனே ஒரு 5 லட்சம் பணத்த குடுக்குறது, 10 லட்சம் பணத்த குடுக்குறது, குடும்பத்துல ஒரு அரசு வேலை குடுத்தா செட்டில் பண்ணிடலாம். அதனால என்ன வேணாலும் செய்யலாம்னு கிட்டத்தட்ட இதுவுமே ஒரு பாசிச ஆட்சியாக, ஒரு அதையும் தாண்டின சர்வாதிகார கொடுங்கோல் ஆட்சியா தான் இத நான் பார்க்கிறேன். இதுக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்களிடம் வந்து எந்த ஒரு கண்டன அறிக்கையும் இப்போ வரைக்கும் வரல. இது எப்படி வரும் பார்க்குறீங்க? சார். வருவாங்க. அவங்களோட மாவட்ட செயலாளர்களா இருக்கட்டும், அந்த ஊர் மாவட்ட செயலாளர், சிவகங்கை மாவட்ட செயலாளர் கண்டன அறிக்கை குடுத்துருக்காங்க. அது போக நீங்க பார்த்தீங்கன்னா, அது ஒரு போராட்டம் எடுக்கிறதுக்காக பேசிட்டு இருக்காங்களாம். ஸோ அது என்ன ஏதுன்னு நிலவரம் தெரியல. இன்னும் பாடி வாங்குறாங்களா? என்ன பண்ண போறாங்க? ஏதுன்றது. ஊர் மக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து கூடி பேசிட்டு இருக்கிறாங்க. அது போக கொள்கை செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர் இருக்காங்க இல்லையா? அவங்க அறிக்கை குடுத்துருக்காங்க. வரும். இன்னைக்கு தானே அதோட நேத்திக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு அதோட ப்ரோஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு பார்க்கணும். பார்த்துட்டு உண்மை நிலவரம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கண்டிப்பா குடுப்பாங்க. சாத்தான்குளமும் ஜூன் 2020 நடந்தது. இது ஜூன் 2025 நடந்திருக்கு. 2மே ஜூன்ல நடந்த ஒரு மரணம் தான். ஆனால் சாத்தான்குளத்துக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் திமுக எதிர்க்கட்சியா இருந்தபோது நடந்ததா? அல்லது இங்க எதிர்க்கட்சி தான் அந்த முக்கியத்துவம் கொடுக்க இல்ல தவறல? இது வந்து ஊடகங்கள் மொத்தமே நீங்க எடுத்தீங்கன்னா, திமுகவோட கைக்கூலியா இருக்குங்க. கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எல்லாமே. ஸோ இல்ல இந்த நியூஸ் ஊடகத்துக்கு மேலேயே ஒரு பழிய இல்ல, இல்ல, போட்டுட்டு இல்ல, இல்ல. சொல்லக்கூடாதுல்ல? அதுதான் ரொம்ப சொல்றேன்ல. சாத்தான் குளத்த 1 மாசம் நீங்க போட்டு கிழின்னு கிழிச்சீங்க. சிவகங்கை நீங்க ஸ்க்ரால் நியூஸா போடுறீங்க. புரியுதுங்களா? நான் வந்து வாண்டடா வைக்கல. சாத்தான்குளத்துல நடந்தது தவறு. அதே தவறு தானே சிவகங்கையில நடந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ 1 மாசம் சாத்தான்குளம். 1 மாசத்துக்கு மேல சாத்தான்குளம் ட்ரெண்டிங் நியூஸ். இல்ல அதுக்கு இன்னொரு மக்கள்ட்ட காரணம் கொண்டு போய் சொல்லப்படுறது இல்ல, என்னன்னா, இல்ல, இருங்க முடிச்சுர்றேன். அப்போ இது எங்க குறிக்குது? 2 விஷயத்த குறிக்குது. 1 எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக சரியாக செயல்படவில்லை. திமுக அதனால எதிர்க்கட்சிக்கு சிறந்த எதிர்க்கட்சின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அவர்களைப் போல் சிறந்த எதிர்க்கட்சி. அவங்க ஆளுங்கட்சியில சிறந்தவங்க. எதிர்க்கட்சியில தான் சிறந்தவர்கள். ஏன்னா அவங்களுக்கு அரசியல் நல்லா பண்ண தெரியும். அதுபோல் அதிமுகவுக்கு செய்யத் தெரியவில்லை. இத அவங்க எடுத்துக்கணும் கையில. இத்தனைக்கும் சிவகங்கை மாவட்டத்தில இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் ஒரு பெரிய போராட்டத்த அறிவிச்சு, இது வந்து சிஎம் வந்து இத்தனைக்கும் அனவுன்ஸ் பண்ணியிருக்கணும். அந்த எஸ்பிலேருந்து அந்த உயர் அதிகாரிகள் யார் யார் இது இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரையும் எஃப்ஐஆர்க்குள்ள கொண்டு வந்திருக்கணும். சஸ்பென்ஷன் இஸ் நாட் இஷ்யூ. நீ சஸ்பென்ஷன் போடுவ, 6 மாசம் பெஞ்ச்ல உட்காத்தி வைப்ப. அப்படியே அந்த கேஸ் மூணுன்னு தூக்கிட்டு போயிட்டு வேற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட தேவை கிடையாது. நீ அவர்களை எஃப்ஐஆர் போட்டு அவர்கள கேஸ்க்குள்ள கொண்டு வா. இதுதானே பண்ணாங்க. அந்த செல்வத்துக்கும் இந்த சாத்தான்குளத்துல இந்த செல்வம் அப்புறம் இன்னொருத்தர் பேரு அலெக்ஸா 2 பேரு. எனக்கு ஞாபகம் இல்ல. பட் ஒருத்தர் ஞாபகம் இருக்கு செல்வம்னு. அவங்க அப்படிதானே பண்ணீங்க. கொண்டு வந்து அவங்கள கேஸ் ஆக்கி இன்னைக்கு அவங்க வந்து இதுல இருக்காங்கல்ல. சிறைச்சாலையில சிறைச்சாலையில இருக்காங்கல்ல. அது மாதிரி இவங்களையும் கொண்டு வாங்க. அப்ப இந்த அழுத்தத்தை யார் குடுப்பாங்க? அன்று எதிர்க்கட்சியாக இருந்த திமுக கொடுத்த போராட்டத்திற்கும் அழுத்தத்தினாலும் தான் ஆளுங்கட்சியான இருந்த அதிமுக செஞ்சது. அப்ப அதிமுக அதை செய்யணும். ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இதுதான் அங்க இருக்கிற இஷ்யூ. அது தாண்டி இதை பரபரப்பாக்கி மக்களிடம் பேசும் பொருளாக கொண்டு போய் சேர்த்து விவாதிக்கக்கூடிய இடத்துல சாத்தான்குளம் 1 மாசம் பிளஸ் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10-15 நாள் அதை பத்தி டிபேட் நடந்துச்சு. 10 நாள் குறையாம நேஷனல் மீடியால, நேஷனல் தாண்டி இந்த மீடியால, நம்மளோட எல்லா மீடியாக்களையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால டிபேட் நடந்துச்சு. இதை பத்தி ஒரு டிபேட் வரல. இன்னைக்கு ஒரு நாள் நடந்தா பெரிய விஷயமா இருக்கும். அதுவுமே நடக்குமான்னு தெரியல. பார்ப்போம். இது இப்போ வரைக்கும் அவர்கள் மீது காவல்துறை அதிகாரிகள் மீது எந்த ஒரு வழக்கு பதிவு செய்யப்படல. பாடி வாங்குறதுக்கு அவங்களுடைய இல்ல உறவினர்கள் அததான் வந்து சொல்றேன் இல்லையா? இங்க என்ன அழகா பண்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு மைண்ட் செட் ஆயிட்டாங்க. இல்லாத மக்கள் ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வறுமை கோட்டு கீழ இருக்கிற இல்லாத மக்கள் தங்களுக்கு வந்து அடுத்த மாதத்தை கடக்கக்கூடிய நம்பி வருமானத்தை ஏதோ ஒரு சம்பளத்தை நம்பி இருக்கிற வருமானத்துக்குள்ள இருக்கிற மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு நீ 5 லட்சம் தரேன், 10 லட்சம் அவனுக்கு 5000 ரூபாய் பெரிய காசு. அவனுக்கு போய் நீ 5 லட்ச ரூபா கொடு. இவங்க செய்த தவற மூடி மறைக்கிறதுக்கு நான் 5 லட்சம் தரேன், 10 லட்சம் தரேன், கவர்மெண்ட்ல உனக்கு ஏதாவது உத்தியோகம் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு மறைமுகமா அல்லது நேரடியாவே தள்ளப்படுறாங்க. இதை தான் கவர்மெண்ட் எடுத்துக்குது. இது இந்த கவர்மெண்ட்ல 2 கவர்மெண்ட்மே செய்யுது. உங்கள் கவர்மெண்ட் செய்யற தவற மறைக்குது சார். ஒரு காவல்துறை அதிகாரி தன்னோட டியூட்டி வேலையில பார்க்கும்போது செத்து போனார்னா அவருக்கு 1 லட்சம் கொடுப்பீங்க, 2 லட்சம் கொடுப்பீங்க. அதே ஒருத்தன் குடிச்சிட்டு கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு செத்து போனா அவனுக்கு 10 லட்சம் கொடுப்பீங்க. ஏன் கொடுக்குறீங்க? தவற மறைக்கிறதுக்காக. அப்ப அரசாங்கம் செய்யும் தவறை மறைப்பதற்காக இது மேலும் பூதாகாரமா இல்லாம இருக்கிறதுக்கு இப்போ ரொம்ப சிம்பிள். இப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் போராடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பாதிக்கப்பட்ட அமைதி ஆயிட்டானா அடுத்த நிமிஷம் போலீஸ்காரன் என்ன சொல்லுவாங்க? யோ
பாதிக்கப்பட்ட அவங்களே சும்மா இருக்காங்க. நீ என்ன ஏதோ வச்சு அரசியல் பண்றியா? எவ்வளோ காசு வாங்குற? அப்படின்னு நமக்கு எதுக்குயா ஊர் வம்பு? அந்த அம்மாவே கண்டுக்கல. பரவால்ல புள்ள போனா போதும். காசு வந்துடுச்சுன்னு அமைதியா போகுது. நமக்கு எதுக்குடா அத பத்தி? அப்படின்ட்டுன்னு மக்கள் ஒதுக்குவாங்கல்ல. இந்த ஒரு கையாள நிலைமையை அவர்கள் இந்த யுக்தியை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 அரசாங்கமும் சேர்த்து தான் சொல்றேன். 2 அரசாங்கமும் சேர்த்து தான் சொல்றேன். இத தெரிஞ்சு வச்சதுனால, இது அரசு அதிகாரிகளுக்கு தெரியும். ஸோ என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் போடா நம்ம கையில இருக்குடா பவர். அப்படின்ற அந்த ஒரு அதிகார திமிர்ல செய்றது தான் இது. 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து இதுவரைக்கும் பல லாக்அப் டெத் நடந்திருக்கு. 48 லாக்அப் டேட் நடந்தது. நடந்திருக்கு. இந்த லாக்அப் டெத் இவ்வளவு லாக்அப் இதுல டெத் என்னன்னா நடந்திருக்கு. 48 லாக்அப் டேட்டு. அந்த 48ல சிவகங்கை மாவட்டத்தில 4. நேத்திக்கு நடந்த அந்த அஜித் குமார் அந்த சிவகங்கை மாவட்டத்தில 4 லாக்அப் டேட் தான் அதே மாரி. இதற்கு தாவேக்கால இருந்து எந்த மாதிரியான ஒரு கண்டனம் இருக்கும்னு சார் நினைக்கிறீங்க? தாவேக்காவோட எதிர்க்கட்சியா கிடையாது. இப்போதைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள் சார் தாவேக்கா எதிர்க்கட்சி இல்ல. ஆனா 2026ல நான் ஆளுங்கட்சியா வரப்போறேன்னு சொல்ற இல்ல இடத்துல அது வேற. அது வேற. பேசுறாங்க. அது அதான் சொல்றேனே. இந்த இப்போ நீங்க சிஸ்டம் அடுத்த ஒரு ஆளுங்கட்சியா நான் வர வேண்டியதுனா, இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேனோ அதுதானே இல்ல என்னோட இப்போ நீங்க ரிஃப்ளெக்ஷன். 2 விஷயம் இருக்கு. எதில் எடுக்கப்படும். இப்போ எதிர்க்கட்சியா இருக்கிற எடப்பாடி அவர்கள் இத போயிட்டு பேசுறாரு. சட்டசபையில பேசினாலோ, இல்ல வேற எங்கேயாவது பேசினா அது கெசட்ல ஏறும்னு சொல்லுவாங்க. சட்டசபையில பேசும்போது. இந்த இடத்துல இப்ப தான் வளர்ந்து வராங்க. எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க. இதுக்கான கண்டனம் மட்டும் தான் குடுக்க முடியும். இதுக்கு ஒரு பிரஷர் போடலாம். போராட்டங்கள் எடுக்கலாம். இது நீங்க எஃப்ஐஆர்ல போடணும்னு சொல்லலாம். இத வந்து சுமோட்டோ கேஸாக வந்து இவங்க எடுக்கணும். அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லலாம். உயர்நீதிமன்றம் எடுக்கணும்னு சொல்லலாம். நீதிமன்றம் எடுக்கணும்னு சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த சுமோட்டோ கூட அவங்க தான் எடுக்க முடியும். நம்ம சொல்ல முடியாது. ஒரு சின்ன இதுக்கு சொல்ல வரேன். தங்களால் முடிந்தது எந்த அளவுக்கு அவர்களுக்கு உறுதுணையாக நின்னு இதில் நடந்த இந்த தவறைக்கு வந்து பண்ண முடியுமோ அது செய்வாங்க. அதான் சொல்றேன்ல. இன்னைக்கு ஒரு நாள் நேத்திக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு தான் மார்னிங் தான் நானே நியூஸ ஃபுல்லா பார்க்குறேன். அந்த மக்கள் அந்த தொகுதியில இருக்க அந்த சிவகங்கை அந்த 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 ஊர் சேர்ந்த மக்கள் தான் சேர்ந்து கொந்தளிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கேஸே வேற ஒரு பரிமாணத்துக்கு வருது. இல்லன்னா மூடி மறைச்சிருப்பாங்க. இந்த மாரி பல கேஸ்கள் போயிட்டு இருக்குது. எல்லாத்தையும் அழகா மூடி மறைச்சிருவாங்க. இது உடைந்ததுக்கு காரணம் இப்படி சில விஷயங்கள். இப்ப இந்த தாவேகா பாயிண்ட்ல வரும்போது நிச்சயமாக இதற்கான ஒரு ஆர்ப்பாட்டத்தையும், போராட்டத்தையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அது வரும் காலங்கள்ல தான் தெரியும். ஏன்னா அது என்னன்னு ஸ்டடி பண்ணிட்டு கோர்ட்லேருந்து என்ன வருது? இவங்கள வந்து ஜெனரலா இப்போ வந்து அந்த கேஸ்ல முடிச்சுட்டா இதோட அப்படியே விட்டுட்டாங்களா? இல்ல வந்து இந்த நீங்க சொன்ன மாரி காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் அடுத்த கட்ட ப்ரொசீஜர் போவாங்க. தாவேக்கா வந்து கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவரோட மாநாட்டுல சொல்லப்பட்டது அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி எனக்கு பிஜேபி அப்படிங்கிற ஒரு சாயத்த முதல்ல அவர் சொல்லிட்டாரு. ஆனா இன்றைக்கு அவர் மீது ஒரு சாஃப்ட் இந்துத்துவாங்கிற ஒரு சாயத்த பூச மத்த கட்சிகள் எல்லாமே சேர்ந்து முயற்சிக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? எல்லாமே பொய். ஏன்னா திரும்ப அவர்கள் இல்ல வந்து ஏன் நான் சொல்றேன் அப்டின்னா, நேற்று மீண்டும் ஒரு முறையும் இந்த இடத்துல ஆக்சுவலி பிஜேபியோட பிளான் அஜெண்டா என்ன தெரியுங்களா? அவங்க வரணும். அரசியல் கட்சி தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கணும். அது வாய்ப்பே இல்லன்னு நமக்கு தெரியும். அதனால தான் அதிமுகவ கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்காங்க. அதிமுக வர வாய்ப்பு இருக்குன்ட்டுன்னு. ஒருவேள அதிமுக வரலன்னா, அவங்களோட அடுத்த சாய்ஸ் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக தான். பாஜகக்கு ஒண்ணு அவங்க வரணும். வரலன்னா கைபொம்மையா இருக்கிற அதிமுக வரணும். இல்ல அப்டின்னா திமுக தான் வரணும். கண்டிப்பா அவங்க தாவேக்காவ வரவேற்கவே மாட்டாங்க. இந்த 3த்தையும் தான் அவங்களுக்கு ஏன்னா, இது கைபொம்மை ஆயிடுச்சு. சொல்ற எல்லாத்துக்கும் வந்து எஸ் யுவர் ஆனர் அப்டின்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. 3 ஆனா சொல்லிக்கும்போது வெளில சொல்லிப்பாங்க. நம்ம இந்த காமெடி படம்லாம் பார்த்துருப்போம். கவுண்டமணி படம், வடிவேல் படம்லாம். உள்ள வந்து வீட்ல வந்து எலி, வெளியில புலின்ற கதை தான் இதெல்லாம். வெளியில சொல்லும்போது, நாங்கள் சொல்வதுதான் எல்லாம் தூக்கி அடிச்சுருவோம் அப்படி இப்படிம்பாங்க. அதனால அது கிடையாது. இப்ப திமுக ஏன்னா, அவங்களோட ஒட்டுமொத்த ஊழல் கேஸ் அவங்க கையில இருக்கு. ஸோ எப்ப வேணாலும் இடி ரெய்டு வரும். இந்த டாஸ்மார்க்லாம் பல பிரச்சனைகள். முதலமைச்சரே போய் இவர சந்திச்சு 40 நிமிஷம் பேசிட்டு வராரு. பிரதம மந்திரிய. ஆனா கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, வெளியில வந்து நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம்லாம் நல்லா அடிச்சு விடுவாங்க. ஆனா உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அதான் சொல்றேன்ல இது 2மே அவ்வளோதான். ஆனால் தாவேக்கான்ற ஒரு கட்சி வந்து விட்டால், ஊழல் இல்ல, லஞ்சம் இல்ல, எந்த விதமான ஒரு ஒரு இந்த இதுவும் கிடையாது. அப்போ பாஜகன்ற ஒரு கட்சிக்கு எப்படி அனைத்து மாநிலங்களும் தன் ஹோல்டுல வச்சிருக்கோ, ஆட்சியில் இல்லனாலும், அந்த இடி ஊழல்கள் எல்லா மாநிலத்திலும் ஊழல் இருக்கு. ஹோல்டுல வச்சிருக்கோ, அது இங்க இல்லாம போயிடும். அப்போ இவர்களுக்கு சாதகமான நிலை உருவாகாது. இவர்கள் எதிர்பார்ப்பதை செய்ய முடியாது. அப்படின்ற கொண்டு வர கொள்கையா இருக்கட்டும், கோட்பாடா இருக்கட்டும், ஏதோ ஒன்று ரெசல்யூஷன் வாட் எவர் இட் இஸ் திட்டங்களா இருக்கட்டும், செய்ய முடியாது. ஏன்னா எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமையும், திராணியும், நேர்மை கொண்ட ஒரு தலைவராக விஜய் இருக்கிறதுனால பண்ண மாட்டாங்க. அப்ப அவங்க அப்ப அவங்க என்ன பண்றாங்க வாண்டடா, போயிட்டு விஜய் தம்பி அப்படின்ட்டு இவங்க என்னமோ இப்ப நீங்க சொல்றீங்களா அந்த சாஃப்ட் கார்னர். ஏன்னா பாஜக மீது என்றுமே
தமிழக மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு கிடையாது. ஒரு வெறுப்பு தான் இருக்குது. மத அரசியலை முன்னெடுக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாடு வந்து ரொம்ப வந்து ஒரு வித்தியாசமான பூமி. பெரியார் மண்ணு. உலகத்திலேயே அதிக கோயில்கள் உள்ள நிலப்பரப்பு தமிழ்நாடு தமிழ்நாடு. தான். 84,000 கோயில்கள் இருக்கு. வெறும் இவரோட நம்மளோட அரசு இந்த இதுல இந்த HRNC-ல அறநிலையத்துறை. இந்து அறநிலையத்துறையில அப்படின்ட்டுன்னு பதிவு பண்றாரு இவரு சேகர்பாபு. அபிஷியலாவே 84,000. அப்ப அன்அபிஷியல்னா ஒரு பிளாட் இருக்கு, ஒரு பிளாட் கீழே ஒரு கீழே கோயில் போயிருக்கு. இருக்கு, ஒரு ரோடு இருக்கு, ரோடு கீழே கோயில். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். அப்போ ட்ரஸ்ட் இருக்கு, ட்ரஸ்ட்டுக்குள்ள கோயில் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, ஸ்கூலுக்குள்ள ஒரு கோயில் இருக்கு. அப்ப அதான் நீங்கள் உண்டியல் வச்சாதான் அறநிலையத்துறை கீழே வரும். உண்டியல் வைக்காத கோயில் பாத்தீங்கன்னா அது அட்லீஸ்ட் இன்னொரு 50,000 இருக்கும். அப்போ 1.5 லட்சம் கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா இவங்க யாருமே எங்க வருஷம் 305 நாள் சாமி தான் அடுத்த மாசம் ஆடி ஆரம்பிச்சிடும். லைனா வந்துட்டே இருக்கும். ஆடி, ஆவணி, ஐப்பசி, புரட்டாசி, கார்த்திகைன்னு போயினே இருக்கும். மார்கழி, தை வரைக்கும் வருஷம் எல்லா மாசம் வருஷம் 365 நாளும் கோயில்களும் திருவிழாக்களும் விரதங்களும் இருக்கக்கூடிய மக்கள். ஆனா சாமி தான் எல்லாமே சொல்ற பாஜக புறக்கணிக்கிறான். சாமியே இல்லைன்னு சொல்றவன் தான் ஆட்சியை கொடுக்குறான். அப்ப மக்களோட தெளிவை பார்க்கணும், அறிவு கூர்மையை பார்க்கணும். அவனுக்கு என்ன தேவை? நீ சாமியை வச்சு என்கிட்ட அரசியல் பண்ணாத. மக்களுக்கு என்ன செய்ய போற, என்ன வளர்ச்சி கொடுக்க போற, அதை பாருன்றான். அது இன்னொரு பாயிண்ட். அந்த வளர்ச்சி கொடுத்தாங்களா கொடுக்கலையா, ஊழல் நடக்குதா நடக்கலையா, அது வேற பாயிண்ட். பட் அவனோட ஸ்டாண்டு நிலைப்பாடு சொல்ல வரும். அப்போ இவங்களோட பாயிண்ட் என்னன்னா, இப்படி வெறுப்பா இருக்கிற நம்ம மீது வெறுப்பா இருக்கிறோன்னு தெரிஞ்ச பாஜக தொடர்ந்து என்ன சொன்னாலும் இல்ல விஜய் அவர்கள் வருவார்கள், விஜய் தம்பி எங்க கூட பயணிப்பாரு, விஜய்க்கான கதவு எப்போதும் எங்களுக்கு திறந்திருக்கு, விஜய் விஜய்னு இவங்க சொல்ல 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 அது என்ன ஆகும்னா மக்கள்கிட்ட இவர் பிஜேபி டீமா இருப்பாரு, பி டீமா இருப்பார் போல, அதனாலதான் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. எதையாவது ஒரு இடத்துல அவங்க சைட்ல இருந்து தாவேகா சைட்ல இருந்தோ இல்ல விஜயன் ஏதாவது பேசியிருக்காரா? இன்று வரைக்கும் எதிர்த்து தான் இருக்காரு. இன்று வரைக்கும் எதிர்த்து தான் இருக்காரு. அப்போ இவங்க பாயிண்ட் ஒண்ணு நம்ப வாய்ப்பில்லை. அதனால அதிமுக ஒருவேளை இல்லைன்னா திமுக தான் வரணும். தப்பி தவறி விஜய் வரக்கூடாதுன்ற வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து எப்படின்னா ஒரு மறைமுகமாக செய்யக்கூடிய ஒரு சாஃப்டான இது. அதாவது கூட இருந்தே குளிப்பறிதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான விஷயத்தை பண்ற ஒரு கேரக்டர். இவர் சாஃப்ட் இந்துத்துவங்கிறது பிஜேபி உருவாக்குறது இல்ல, திமுகவோட கூட்டணி கட்சிகள் உருவாக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் தொல் திருமாவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. சிம்பிள். சொல்லுங்க. சாரி சொல்லுங்க. முருகபுத்தூர் மாநாடுல பெரியாரை இழிவுபடுத்தினதுக்கு எந்த ஒரு அறிக்கையுமே இவர் பெரியாரை வந்து தன்னுடைய கொள்கை தலைவரா வச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு கண்டன அறிக்கையும் தாவேகா விஜய் அவர்கள் சைட்ல இருந்து வரல அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. இது எல்லாருமே வந்து திமுகவோட கூட்டணி கட்சிகள் தான் தாவேகா மீது இந்த ஒரு பழிய சுமத்துறாங்க. நீங்க எக்ஸாக்டா இப்படி வச்சுப்போமே. கமல் சார் வந்தாரு. வரும்போது கலாநிதி மாறன் என்ன சொன்னாரு, தயாநிதி மாறன் என்ன சொன்னாரு, அவர்கள் பிஜேபியின் பி டீம். கூட்டணி கட்சிகள் எல்லாருமே பி டீம். இனி கூப்பிட்டு சீட்டு குத்து உட்காத்தி வச்சிருக்கீங்க. அப்ப பி டீம் போயிடுச்சா? இப்போ இல்ல அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் இருங்க. அப்ப பி டீம் இல்ல. பாஜக எங்களோட ஜென்ம எதிரி, யாரையுமே அவங்க கூட இருக்கிறவங்க நாங்க சேர்க்க மாட்டோம்னு சொல்ற நீங்க இப்ப கமல் சாரை கூப்பிட்டு எப்படி ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறீங்க? அதுவும் நீங்க ஏதோ எலெக்ஷன்ல சீட்டு குத்து நின்னா கூட பரவாயில்ல. ராஜ்யசபா சீட்னா என்ன, எந்த அளவுக்கு அது ஒரு வேல்யூ தெரியல. ஆமா. இதுவாவது மக்கள் கிட்ட போய் நின்று ஜெயிச்சு வரணும். அது அவங்க கட்சியில இருக்கிற ஆட்களோட எம்எல்ஏ சீட்டை வச்சு உன்னை உட்காந்து வைக்கிறீங்க ஒரு ராஜ்யசபா எம்பி இல்லையா? அப்ப வந்து பிஜேபி இப்ப பிஜேபி இல்லையா? அப்படி எப்படி உங்களை எதிர்த்தா அவங்க பிஜேபி, எதுக்காம உங்களுக்கு ஜால்ரா அடிச்சிட்டாங்கன்னா உடனே நல்லவங்களா? அப்போ இதுதான் திமுகவோட நிலைப்பாடுன்றது தெளிவுபடுத்துவீங்க. திருப்பி இதுதான் செய்வாங்க அவர்களால். அதான் அந்த பிஜேபின்ற ஒரு வெறுப்புணர்வு தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால் அந்த மதவாத சக்திகளுக்கு வெறுப்பு தான் நானும் மறுபடியும் சொல்றேன். ஆதரிக்க கூட இல்லை, வெறுப்பு. அது மேல ஒரு அவர்ஷன். அப்படி இருக்கிறவங்களை பிடிக்கல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதனால் இதை சாதகப்படுத்தி கொண்டு அவரையும் தான். இப்ப நாளைக்கு சூர்யான்னு ஒருத்தர் வராரு வச்சுங்க, அஜித்குமார் வராரு வச்சுங்க, நீங்க எடுத்துட்டே போங்க, சிவகார்த்திகேயன் வராரு வச்சுங்க, யார் வந்தாலும் இதே சூர்யா அவருக்கு ஆதரிச்சிட்டாங்க வச்சுங்களேன் சூப்பர்ன்றவாங்க. அதே ஆதரிக்கல வச்சுங்களேன் அவரையும் பி டீம்ன்றவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்ல வரேன். யார் வந்தாலும் ஒரு பிரபலமானவர்கள், ஒரு கணிசமான மக்களிடம் செல்வாக்குள்ளவர்கள் யார் வந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தால் அவர்கள் நல்லவர்கள், ஆதரவு இல்லை என்றால் அவர்கள் பாஜகவின் கைகூலியாக தான் அவர்கள் சித்தரிக்கிறார்கள். சரி, அதுதான் பிரச்சனை. இப்ப திருமாவளவன் நடந்து வர என்ன கொடுக்கலன்றது. திருமாவளவன் வந்து அதான் சொல்றேன்னா, நீங்க வந்து உங்களோட கூட்டணி கட்சியில என்ன சொல்றாங்க அப்படியே கேட்காதீங்க. தாவேகாவோட கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் மிகப்பெரிய கண்டன அறிக்கையை கொடுத்திருக்காரு. புரியுதுங்களா? மிகப்பெரிய கண்டன அறிக்கையை கொடுத்திருக்காரு. இப்ப அதை வந்து எப்படி பாப்பீங்க? இல்ல அதுக்கு தான் வகுப்பு வழக்குல கேஸ் போட்டிருக்கும் போது என்ன கேட்டாருன்னா, ஆதவ அர்ஜுனா அவர்கள் கேட்டிருந்தார், திமுக ஏங்க இது கேஸ் போடலங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தார்.
திமுக எம்பி ராஜா அவர்கள் கேஸ் போட்டிருந்தாங்க. ஆனா திமுக ஏங்க கேஸ் போடலங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. சூப்பரான பாயிண்ட் சார். ரைட்டுங்களா? நீங்க அருமையா கேட்டீங்க. ஒரு தனி மனிதன் சொல்றதுக்கும் ஒரு கட்சி சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ராஜா வந்து ஒரு எம்பியாக, பாராளுமன்ற எம்பியாக தன்னோட இதுல போறாரு அவரு. இது வந்து அப்படி கிடையாது. அது வந்து ஒரு கட்சி. அதோட நிலைப்பாடு என்ன திமுக அப்படின்றது. நாடாளுமன்ற உறுப்பினராகத்தான் ராஜா அவர்கள் அந்த வழக்க அதான் பதிவு சார் செய்திருக்காங்க. சொல்றேன். அப்போ தனி மனிதனா தான் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல அவரு திமுக சார்புல போல ராஜா. தனி மனிதனாக அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தனி மனிதனாக தான் ராஜாவோட பர்சனல் இதுல தான் போயிருக்கு. பட் இது ஒரு கட்சி. வாட் இஸ் த ஸ்டாண்ட் ஆஃப் த கவர்மெண்ட்? அது ரெசல்யூஷன் பாஸ்டு பை Central government. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் Central இன் government. பார்லிமெண்ட். அப்ப அந்த ஸ்டேட்டோட நிலைப்பாடு என்ன? இல்ல அதத்தான் வர இருங்க. அது என்ன? அதுக்கும் யாரோ ஒரு இந்து அமைப்பு என்ன யாரோ ஒருத்தன் சொன்னான். அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்ச கொள்கை பரப்பு செயலாளர், பிரதான முதன்மை கொள்கை பரப்பு செயலாளர், அவர் தான் கொள்கை பரப்பு. இணை கூட கிடையாது. இணை லைலாமணி கூட கிடையாது. ரமேஷ் கூட இல்ல. அவங்க இதுல இருக்கிறவங்க பிரதான கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் கொடுத்திருக்காரு. இல்ல இதே மாதிரி ஏதாவது ஒரு கண்டனம். அவரோட கொள்கை தலைவரை என்ன விமர்சனம் செஞ்சதுக்காகவும் இழிவுபடுத்துறதுக்காகவும் அவர் கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும் சார்? நீங்க பார்லிமெண்ட்ல நடந்த ஒரு ரெசல்யூஷன் கெசட் எடுக்கும், யாரோ ஒருத்தன் ரோட்ல வந்து பேர் தெரியாத ஒரு இந்து முன்னணி கட்சி போட்டதுக்கும் கம்பாரிசன் நீங்க வைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் இல்ல இந்து முன்னணி கட்சியோட கம்பேரிசன் நான் அது வைக்கல. கட்சி கூட இல்ல, ஒரு இந்து முன்னணி இயக்கம். அமைப்பு, இயக்கம் ஒரு அமைப்பு. அமைப்பு. ஆனா முருகபக்தர்கள் மாநாடுன்னு ஒன்று நடத்தி கிட்டத்தட்ட ஒரு வாரம் அது பேசும்படும் பொருளாக மாறினது. கூட்டமும் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய லெவல்ல கூட்டம் இருந்துச்சு. நீங்க மாநாடு நடந்த அன்னைக்கு உள்ள கூட்டத்தை பாக்குறீங்க. மாநாடு நடந்த முன்னாடி அந்த 6 படை வீடுகள் வைத்திருந்தாங்கன்னு சொல்லி மக்கள் வந்து சென்றிருந்தாங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேன், அது எல்லாத்துக்குமே நடக்கும். எந்த இதுக்குமே நடக்கும். அது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி சார். அததான் சொல்றேன்ல, மறுபடியும் நான் சொல்லிட்டேன் முதல்ல. நீங்க உங்களோட கேள்விக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்க வருஷம் எல்லாம் கரெக்ட். 365 நாளுக்கும் எக்ஸிபிஷன் ஓடுது. 365 நாள் விசேஷம் இருக்குங்க. கூட்டம் போகுது. அப்ப கூட்டம் போறவங்க அவங்க ஓட்டு போட போறானா? போட மாட்டான்னு நான் சொல்றேன் சார். என்னோட நண்பர்கள் போயிருக்காங்க. என்னோட நண்பர்கள் போனாங்க. எனக்கு தெரியும். எங்க கட்சி பசங்க கூட போயிருக்காங்க, மதுரையில் இருக்கிற பசங்க. அதனால அவங்க போய் ஓட்டு போட போறாங்களா? கிடையாது. நான் போல. ஏன்னா என்னோட பாயிண்ட் வேற. அவனை கேட்டு சும்மா சுத்தி பார்த்துட்டு வந்தானா எப்படி இருக்குன்ட்டு. நான் இன்னும் என்ன சொல்றேன், நீ உண்மையிலேயே முருகரா இருந்தா, இப்ப முருகரே சொல்லிட்டோம்னா, முருகர் இப்ப உண்மையிலே வந்து நிக்கிறாரு வச்சுங்க. இந்த இந்து முன்னணியா இருக்கட்டும், இந்த அண்ணாமலையா இருக்கட்டும், பவன் கல்யாண் யாரெல்லாம் வந்து அவர் தெரியுமா சொல்லிப்பான், ஐயா குன்றில் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் சொல்லுவாங்க. இந்த 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 திருட்டு திராவிட அரசியல் பண்ணிட்டு இருக்கிற கூட்டத்தை பார்த்தா எல்லா மலையும் கடைஞ்சி உடஞ்சி மண்ணு ஆக்கிட்டு இருக்காங்க. நான் இனிமே இருக்கிறதுக்கே எனக்கு மலை இருக்காது போல இருக்கு. இருக்கிறவங்களெல்லாம் தயவுசெய்து போயிட்டு என்னோட சிலையை வச்சிருங்க. அப்படியாவது தொடாம இருப்பாங்க. மலைகள் காப்பாற்றப்படும், இயற்கை வளங்கள் காப்பாற்றப்படும் அப்படின்ட்டுன்னு சந்தோஷப்படுவேன். அதனால தயவுசெய்து செய்யுங்கன்னு அவரே சொல்லியிருப்பாரு. எங்க தமிழ்நாடு நிழல் கட்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூமே அதுதான். இத்தனை கோடி நீங்க செலவு பண்ணி இந்த இது பண்ணதுக்கு தமிழ்நாட்டுல இன்னும் சில விரல் விட்டு எண்ணக்கூடிய சில மலைகள் தான் இருக்கு. அதுவும் ஒரு 5 வருஷம் போச்சுன்னா அதுவும் இருக்காது. எல்லாமே தரமட்டமாக்கி, குவாரியாக்கி, மணலாக்கி, கல்லாக்கி கோடி கணக்கில் சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கு பதில் அங்கே போய் நீங்க வச்சிங்களேன், அட்லீஸ்ட் அதை காப்பாத்துறதுக்காவது ஒன்றிய அரசும் இந்த இந்து அமைப்புகளும் அந்த வந்து ஒரு கோயில்யா நீங்க தொடக்கூடாதியா அப்படின்ற ஒரு பயத்தையாவது கொண்டு வரும். அப்படியாவது காப்பாத்தினா வச்சுங்க அதை செலவு இல்லாம. இவர்களுக்கு நாங்கள் வாழ்த்து பெருசா சொல்லி இருந்தாலும் அந்த மாநாடு, முருகர் மாநாடு மிக சிறப்பாக நடந்துச்சு. நடத்தின அவர்கள் எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். 2 ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, அந்த சேரா இருக்கட்டும், அந்த அந்த எப்பவுமே ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ஒரு குப்பையும் களவுமா இருக்கும். அது எதுவுமே இல்லாம ஒரு நிதானமாக ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஒரு ஆர்கனைஸ்டு கல்ச்சர்டு பீப்புள். தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருப்பாங்க நம்ம ஜல்லிக்கட்டிலே பார்த்தோம். அதுல இருந்தா வந்தவங்க. அதுபோல் இங்கேயும் பயபக்தியோட அதற்கான உரிய மரியாதை கொடுத்தாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேருக்கு மேல, 7 லட்சம் சொல்றாங்க, நீங்க 3 லட்சமே வச்சுக்கோங்களேன். 3 லட்சம் பேர் வந்திருக்காங்க வச்சுக்கோங்க. அந்த 3 லட்சம் பேர்ல ஒரு 10% மது அருந்தக்கூடிய மக்கள் இருப்பாங்க. நான் எல்லாரையும் சொல்ல, உடனே சண்டைக்கு வராதீங்க, எப்படா முருகபக்தன் குடிகாரன் சொல்லலான்ட்டு. ஒருவேளை குடிப்பவர்கள் இருந்தால் அதில் 10% வச்சுப்போமே, ஒரு 30,000 பேர் அன்னைக்கு காமி பார்க்க போறேன் அதனால குடிக்காம வந்திருப்பால, அந்த ஒரு நாள் அவர்களை குடிக்காமல் வைத்த அந்த முருகர் மாநாட்டுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் சேர்த்து தெரிவிச்சு. நன்றி சார். நன்றி.